அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபுட்டி வித் வினு சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ஸ்கூலுக்கு கொடுக்குற மாதிரி பசங்களுக்கு ஒரு பொரியல் பண்ண போகிறோம். அந்த பொரியல் நம்ம இப்போ எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபுட்டி வித் வினு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கிடுங்க. நோட்டிஃபிகேஷன் வர்ற மாதிரி வச்சாதான் நான் போடும்போது உங்களுக்கு நியூ வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம பண்ண போயிடலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வெண்டைக்காய் பொரியல் பண்ணும்போது வழவழப்பு இல்லாமல் இருக்கேன். நான் அதில் ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை இந்த மூடையும் வாலையும் கட் பண்ணி நம்ம எடுத்துடலாம். வெண்டைக்காய் இந்த மூடும் வாலையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஒரு வெங்காயம் உளிச்சு வச்சுருக்கேன். இதை சின்ன சின்னதாட்ட நான் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். வெண்டைக்காய் கட் பண்ணிவிட்டேன். ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிடுங்க. ஒரு மண் சட்டி இப்போ வச்சுருக்கோம். இதில் கோகனட் ஆயில் விட்டுடலாம் தேவைக்கு. இது நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் கடுகு, உளுந்தம்பருப்பு அரை ஸ்பூன், கடலை பருப்பு அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதை அதில் போட்டுடலாம். இல்லை 3 பல் பூடு எடுத்துருக்கேன். 2 வத்தல் மிளகா அதையும் போட்டு விட்டுடலாம். கருவேப்பிலையும் போட்டு விட்டுடலாம். 3 பல் பூடு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிடுங்க. அப்போ தான் இதில் நல்ல மணம் கொடுக்கும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுருவேன். அதை போட்டு நல்லா அரை ஸ்பூன் கல்லுப்பையும் சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த வெண்டைக்காயை போட்டுவிடுவேன். கட் பண்ணி விடுவேன். இப்போ ஒரு தடவை பண்ணி வச்சுட்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிடுங்க. மீடியமாக வச்சுக்கிடுங்க. மசாலா போடும்போது அரை ஸ்பூன் வத்தல் மிளகு பொடி போட்டுக்கிடுங்க. 1 ஸ்பூனுக்கு அரை ஸ்பூன் சோம்பு பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துக்கிடுங்க. டேபிள் ஸ்பூனுக்கு அரை ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கிடுங்க. மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிடுங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பச்சை வாசனை போகிறத நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உருளைக்கிழங்கு நான் அவிச்சு தொலியெல்லாம் எடுத்துட்டு ஒன்றும் பாதியை மட்டும் உடச்சி வச்சுருக்கேன். ரொம்ப மசிய வேக வைக்காதீங்க, அப்போ டேஸ்ட் இருக்காது. இதை கிளறி விட்டுடுங்க. அரை ஸ்பூன் பெப்பர் பொடி போட்டுக்கிடுங்க. எல்லா நாளும் ஒரே பொரியல் மாதிரி வச்சு கொடுக்காம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக குழந்தைங்களுக்கு வச்சு கொடுத்தா தான் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோடய மகனுக்கு பொரியல் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், அப்போ தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் நம்ம வெந்நி லைட்டாக தெளித்து விட்டுடலாம். இப்போ நம்ம கொஞ்சம் வெந்நியை லைட்டாக இதில் தெளித்து விட்டுக்கணும். கிளறி விட்டுக்கிடுங்க. ஒரு 10 நிமிஷம் நம்ம இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு கிளறக்க நம்ம கிளறி விட்டுடலாம். பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டிலையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியில் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லுவேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? நம்ம வெண்டைக்காய் வதக்கும்போது ஒரு கோலி அளவு இந்த மாதிரி புளி அப்படியே எடுத்துட்டு தண்ணியில் முக்கியெல்லாம் போட்டுறாதீங்க. அப்படியே எடுத்துட்டு இதில் போட்டுடுங்க. நம்ம வெண்டைக்காய் வதக்கும்போது அதுவும் கூட சேர்ந்து வதங்கிடும். நான் முதல்ல போட்டுட்டேன், அதான் நான் காமிக்கல. இப்போ உங்களுக்கு போட்டு காமிச்சேன்.